நாட்டு நட்டவர் முதல் நாட்டியல் பாதுகாத்திருக்கும் ராணுவ வீரர்களுக்கும் நான் குறிப்பிடாமல் விட்ட உங்கள் அனைவருக்கும் இந்த சுவாசனாவின் அன்பு வணக்கங்கள். தலைப்பிற்கு நுழைகிறேன். தாருங்கள் தங்கள் கவனங்களை. நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பேணி தமரா குரல். முப்பாட்டனுக்கு பாட்டன் திருவள்ளுவரின் திருக்குறள் வாழ்விய நெறிப்படி வாழ்தலினிது. முப்பாட்டி அவ்வாறு வகுத்து தந்த அமுதமொழிப்படி வாழ்தலினிது. எப்போதும் எந்நாளும் வாழ்வின் அர்த்தம் ஆய்ந்து வாழ்ந்த மூதாதே அனுபவம். எப்போதும் எந்நாளும் ஏற்றி நிறந்தால் வாழ்வும் நாடும் வளமே காணும். நம் வாழ்வில் அனைத்து இன்பங்களையும் முழுமையாக அடைய வேண்டுமானால் நமக்கு உழைப்பு, அறிவு, செல்வம் மட்டும் இருந்தால் போதாது. அதை பாதுகாக்கவும் தம்மை நல்வழிப்படுத்தவும் ஓர் துணை வேண்டும். அது யார் தெரியுமா? நம்மை விட வயதிலும் அறிவிலும் சிறந்தவர்களான பெரியோர்கள். இதைத்தான் வள்ளுவர் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமராக்கள் என்று மிக அழகாக கூறியுள்ளார். நம் வாழ்வில் இனிமை சேர்க்க வேண்டுமானால் பெரியவர்களை போற்றி அவர்களை தம்மை சார்ந்தவராக்கிக் கொள்வதே பேதரிக்கரிய பேர்களை எல்லாம் அறுதான செயலாகும். ஒரு குடும்பம் சிறக்க வேண்டுமானால் அதற்கு சிறந்த தலைமை வேண்டும். ஒரு நாடு சிறக்க வேண்டுமானாலும் அதற்கு நல்ல ஒரு தலைமை வேண்டும். அக்காலத்திலே அரசர்கள் தம் ஆட்சி சிறப்பாக அமைய அறிவில் முதிர்ந்த புலவர்களையும் புத்திசாலித்தனமான அமைச்சர்களையும் போற்றி பொன்னையும் பொருளையும் கொடுத்து தம்மை விட்டகலாமல் பார்த்து கொண்டனர். கிருஷ்ணதேவராயர், தெனாலிராமன், ஔவையார், பாணர் போன்றவர்கள் நல்ல சில உதாரணங்கள். அவ்வளவு ஏன், வயதிலும் அறிவிலும் சிறந்த ஔவை பாட்டி நீண்ட நாள் வாழ்ந்து பல அரசர்களை நடத்த வேண்டும் என்பதற்காக நீண்ட ஆயுள் தரும் கனியைத்தான் உண்ணாமல் ஔவைக்கு தந்தவர் அதியமான். இதிலிருந்து தெரிகிறதா பெரியோர்களின் மதிப்பு. மேலும் பழங்காலத்தில் குடும்பங்கள் கூட்டு குடும்பங்களாக இருந்தது. அப்போதுள்ள வயதில் மூத்த தாத்தா பாட்டிகள் தன் பேர குழந்தைகளுக்கு கதைகளையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் சொல்லி நல்ல குழந்தைகளாக வளர்த்தனர். ஆனால் இன்று கூட்டு குடும்பங்கள் நசுங்கிவிட்டது. தாய் தந்தை இருவரும் வேலைக்கு செல்லும் நிலை இப்போதுள்ளது. அதனால் பெரியோர்கள் வளர்க்க வேண்டிய குழந்தைகளை இப்போது மீடியாக்கள் வளர்க்கிறது. ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டிவி என அனைத்து குழந்தைகளை சீரழிக்கிறது. நல்லது எது கெட்டது எது என சொல்லிக் கொடுக்க பெரியோர்கள் இல்லை. இப்போதுள்ள குழந்தைகள் அனைவரும் தாங்களை ஒரு ஹீரோவாக நினைத்துக் கொண்டு பலவித தீய செயல்களில் ஈடுபட்டு பிஞ்சிலேயே உதிர்ந்து விடுகின்றனர். காரணம், அங்கே அவர் நடத்த பெரியோர்கள் இல்லை. தற்போதுதான் பெரியோர்கள் எல்லாம் ஜியோர் இல்லத்தில் இருக்கிறார்களே. தாத்தா பாட்டி அனுபவ பாடம் கேட்டு வளர்வது செல்வழி பாடம். சத்தை பாட்டு வளரும் மரம் நற்கனி கொடுப்பது போல் நம் மூத்தோர் சொல் ஊட்டச்சத்தை உரமாயிருந்த நற்பயன் தரும் அல்லவா? இதையெல்லாம் நாம் மடியோடு மறந்து விட்டோம். மேலும் வள்ளுவர் தம் திருக்குறளே இட்டுப்பாறை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். அதாவது நல்ல கருத்துக்களை எடுத்து கூற பெரியோர் இல்லாத ஒரு அரசன் அவனை கெடுக்க பகைவரே இல்லை என்றாலும் தானே கட்டளிவான். ஆகவே நாட்டின் அரசனானாலும் சரி, குடிசை வீட்டு தலைவனானாலும் சரி, அனைவரையும் நடத்த ஒரு பெரியோர் தேவை. மேலும் ஆற்றல் வாய்ந்த பெரியோர்களை